அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இப்போ நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. யூடியூபர்ஸ் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ரெசிபி கொடுத்து சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். நான் இந்த சேலஞ்சை கொடுத்துருக்கேன் என்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக. ஃபஸ்ட்டு என்னுடைய பிரதர் ஷெரீஃப்க்கு நான் என்ன சேலஞ்ச் கொடுத்தேன்னா, ஏதாவது ஒரு நான்வெஜ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண சொல்லியிருந்தேன். பட் எண்ணெயும் மசாலாஸும் கம்மியாக யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருந்தேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து யூடியூபர்ஸ் இல்லை. ஸோ வீடியோ பிரிச்சுக்கிட்டே குக் பண்ணுறது அவங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகும், கொஞ்சம் லைட்னிங் கம்மியாக இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. என்னுடைய பிரதர் காடை ஃப்ரை தான் பண்ண போகிறாங்க. இதுக்கு என்ன அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, காடையை வந்து ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி அதை மேரினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னெல்லாம் இதில் போட்டிருக்காங்கன்னா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, ஒரு ஹாஃப் லெமன், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே மேரினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை போட்டிருக்காங்க. வெங்காயம் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினாவை போட்டிருக்காங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி வந்து ஓவராக குக் ஆகணும் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இந்த வெங்காயம் தக்காளி கூடயே ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ இதில் மேரினேஷன் பண்ணி வச்ச காடை, இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, எக்ஸ்ட்ரா இதில் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல. நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிளகாத்தூள் மட்டும் தான் இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூளை நீங்கள் மேரினேஷன் பண்ணும்போது போட்டு வச்சுக்கிங்க. இந்த காடை வந்து ஊற வைக்கும் போது மினிமம் ஒரு 1 ஹவராவது ஊற வைங்க. எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஊற வைக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். ஸோ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இப்போ காடை ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய பிரதருக்கு கொடுத்த சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். இப்போ நெக்ஸ்ட்டு என்னுடைய சிஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்னுடைய கசின் சிஸ்டர் புஷ்ரா, அவங்களுக்கு நான் என்ன சேலஞ்ச் கொடுத்தேன்னா, தேங்காவை மெயின் இன்க்ரீடியண்டாக வச்சு ஒரு ரெசிபி பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கோகோனட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மாமியார் வீட்டு சைடு வந்து மதுரை. ஸோ மதுரையில் செய்கிற மாதிரி அந்த ஸ்டைலில் ஒரு கோகோனட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்காக 4 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் பச்சை மிளகாய், இது எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டிருக்காங்க. இவங்க வந்து நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணல, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடான உடனே இதுக்கு தேவையான அளவு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி ப்ளஸ் இந்த கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிட்ட பிறகு இப்போ தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னா 8 கப்பு போட்டிருக்காங்க. அதாவது 4 கப்பு ரைஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 8 கப்பு பால். அதாவது அவங்க நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் நம்ம சாப்பாடுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 கப்புக்கு 2 கப்பு பால், அந்த ரேஷியோவில் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து திக்காக கோகோனட் மில்க் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தேங்காய் தான் எடுத்து நல்லா ஜாரில் அரைச்சி நல்லா பால் மாதிரி எடுத்துட்டு, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கப்பு தேவையோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இதில் சேர்த்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு பதில் நார்மல் ரைஸ்க்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் பால் போட்டு கொதி வரக்கூடாது. கொதி வந்தால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். லைட்டாக இந்த மாதிரி நுர வர மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இந்த ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிக்கிங்க. நான் சொன்ன இந்த குவான்டிட்டி வந்து 12 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது 4 அழகு ரைஸில். ஸோ உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மியாக போட்டுக்குங்க. ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் இப்போ நல்லா வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம்க்கு போட்டுடலாம். உங்கள்கிட்ட பழைய தவா ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேனை வச்சு ஒரு கவர் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில். அவ்வளோதான். இப்போ கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அவங்க மீன் குழம்பு செஞ்சுருக்காங்க.
இப்போ நெக்ஸ்ட் சேலஞ்ச் பார்க்கலாம். நான் யாருக்கு குடுத்திருந்தேன்னா, என்னோட இன்னொரு கசின் சிஸ்டர் சபுரா அவங்களுக்கு தான் குடுத்திருந்தேன். பால்ல வச்சு ஏதாவது பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க பால்ல வந்து சூப்பரா சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவளுக்கு வந்து குக்கிங்க பத்தி ஒண்ணுமே தெரியாது. +1 தான் படிக்கிறா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துன்ட்டு இருக்கா. ஸோ இது வந்து ஏற்கனவே அவ ட்ரை பண்ணி இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருந்தா. ஸோ அவளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு பேன்ல வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கப்ல வந்து 1 கப் அளவுக்கு பாலு. இப்போ இந்த பால்ல சுகர் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால், சுகர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆயிட்ட பிறகு இது நல்லா ஒரு பாயில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. நல்லா ஒரு கொதி வந்துட்ட பிறகு லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த சைடில் இருக்க அந்த ஏடியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு கீழே அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த பால் நல்லா திக்காகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஏதாவது சாக்லேட் மவுல்டோ இல்லை ஏதாவது பிளேட் இருந்தால் அதில் இதை போட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து அவள் யூஸ் பண்ணியிருக்க பொருள் வந்து வெறும் பால், கொக்கோ பவுடர், சுகர் இதை வச்சு நல்லா பண்ணியிருக்கா. நான் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணதில்லை. பட் அவள் பண்ணி நல்லா ரிசல்ட் வந்துச்சு சொல்லியிருக்கா. அவ்வளோதான், இப்போ இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். என்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.